ஹாய் ஸ்வீட் வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், நிறைய பேர் ரெக்யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணது வந்து ஹேர் க்ரோத்துக்கு டிப்ஸ் சொல்லுங்க சிஸ்டர்னு சொல்லி கேட்டீங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4-5 பொருளை வச்சு வீக் வந்துட்டு நான் ஹேர் பேக் வீடியோ போடலான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் ரெக்யூஸ் பண்ணனால தான் இந்த வீடியோ. நம்ம வீட்டில் இருக்க ஒரு 4-5 பொருளை வச்சு ஹேர் பேக் எப்படி பண்றதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ புதுசாக என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடுற வீடியோ அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும். ஸோ சேனலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான பொருள், நான் 4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஹேர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா 3 ஸ்பூன், இல்லை அதை விட கம்மினா 2 ஸ்பூன் கூட போதும். கத்தாழை, முருங்கைக்கீரை, முக்கியமாக வேப்பந்தலையும் ஆட் பண்ண போகிறோம். அதில் நைட்டே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வெந்தயம், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கத்தாழையில் தோல் சீவ வேண்டாம். அந்த சைடில் முள்ளாக இருக்கிறத மட்டும் சீவிட்டு ஒரு கைப்பிடி அளவு வர மாதிரி அந்த தோலோட கழுவிட்டு அந்த கத்தாழை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு 4-5 இனுக்கு வேப்பந்தலை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து தலை அரிக்காது. ஒரு சிலருக்கு தலையில் வந்து இச்சிங் ப்ராப்ளம், இல்லை ஒரு சிலருக்கு தலை இந்த மாதிரி பேக்லாம் போட்டு தலை அரிக்கும். ஆனால் வேப்பந்தலை போட்டோன்னா அரிக்காது, பூச்சி இது இருந்தாலும் செத்து போயிடும். முடிஞ்ச அளவுக்கு அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கோங்க. ஒரு காட்டன் துணியை வச்சு வடிகட்டிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த பேக் அப்ளை பண்ணது ஆரம்பிச்சிருந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டோம், எப்படி ஹேர் பேக் போடுறது, என்ன போட்டு வாஷ் பண்ணணும், ஷாம்புவா சீயக்காயா, அது எல்லாமே நான் வீடியோ ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். லைக் அந்த சாறு மட்டும் எடுத்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்கேல்பில் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துருங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ஹேர் க்ரோத்துக்கு சரியான பேக் இது. உங்களுக்கு சைனஸ் இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் ஒரு 1 ஹவருக்கு மேலே வச்சுருக்காதீங்க. இமீடியட்டாக குளிச்சுருங்க. 1 ஹவர் போதும். ஃபஸ்ட்டு எதுக்கு வெந்தயம் எடுத்துருக்கோன்னா, வெந்தயத்தில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. குறிப்பாக வெயிட் லாஸ் பண்ணலாம், சக்கரை நோயை கட்டுப்படுத்தும், லேடிஸ்க்கு மென்சஸ் டயத்தில் பெயினை குறைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது ஹேர் க்ரோத்துக்கு அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணும், அது முடி கொட்டுறதையும் தடுக்கும். அது அவ்வளோ நல்லது வெந்தயம். அடுத்து கத்தாழை வந்து ஃபேஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குமோ அதே மாதிரி தான் ஹேருக்கும். ஹேர் நல்ல ஷைனாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மாதிரி பழப்பழன்னு இருக்கும். நல்லா முடி வளர்ச்சியை தூண்டும் கத்தாழை அப்ளை பண்றதுனால. வேப்பந்தலை எதுக்கு அப்படின்னா, சில பேருக்கு அரிக்கும், மண்டையில இச்சிங் இருக்கும், அந்த பிரச்சனை இருக்காது. ஒரு சிலருக்கு பேனு, பொடுகு தொல்லை, அதுக்கும் பயங்கர பெனிஃபிட்ஸ் தரும் வேப்பந்தலை. அதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்கீரையை பற்றி சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்டேக் எடுத்துக்கிட்டாலும் இல்லை நம்ம ஹேருக்கோ ஃபேஸுக்கு எடுத்துக்கிட்டாலுமே விட்டமின் ஏ, சி இருக்குது. அப்படியே முடி வந்து உடையாமல் பார்த்துக்கும், நல்லா வலுப்படுத்துகிற சக்தி இருக்குது. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே பெனிஃபிட்ஸுங்க. இது எல்லாமே தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு அடுத்தது மெயின் வந்து இதுதான், இந்த சீயக்காய் தான் பெனிஃபிட்ஸே. நீங்கள் நார்மலாக நம்ம சாப்பாடு வடிக்கிற கஞ்சியில் கொஞ்சமாக சீயக்காய் போட்டு நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு ஊற்றிக்கோங்க. தலைக்கு ஒழிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள், முடி அவ்வளோ ஷைனாக இருக்கும். கண்டிப்பாக ஹேர் க்ரோத் இருக்கும். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து எப்படின்னா, நேச்சுரலா ட்ரை பண்ணும்போது வந்துட்டு ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்க. லைக் நம்ம நேச்சுரல் வேல போறோம் அப்படின்னா ஒரு 4 or 5 டைம் ஆவது ட்ரை பண்ணணும். அப்பதான் அந்த இன்கிரீடியன்ஸ் நம்மளோட ஸ்கேல்ப்ல போய் படியும், அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். அது எப்பயுமே நம்ம ஒரு ஃபேஸுக்கோ இல்ல ஸ்கின் கேர் நம்ம ட்ரை பண்றோம் அப்படின்னா ஒரு 48 டேஸ், அது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 48 டேஸ் ட்ரை பண்ணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு 30 டேஸ் ஆவது நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே ரிசல்ட் கிடைக்குமான்னு கேட்டா, நேச்சுரல்ஸ் வேல போகணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ப்ராசஸா தான் இருக்கும், ஆனா கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். சோ இந்த பேக் நீங்க யூஸ் பண்ணுங்க. வீக்லி ஒரு 2 டைம் இல்ல 3 டைம் போடுங்க, டைம் கிடைக்கும் போது. இல்ல நான் வந்து ஆஃபீஸ் போறேன், இல்ல நான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கேன், என்னால இது கண்டினியூ அப்படின்னா வீக்லி உங்களுக்கு வீக் ஆஃப் இருக்கு இல்லையா, அப்போ 1 டே மட்டும் இந்த பேக் போட்டுட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 1 hour இல்லைன்னா ஒரு half an hour நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சிருங்க. இன்டேக் எடுக்கிறதுக்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் இன்டேக் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ஸ்கேல்புக்கு இதெல்லாம் அப்ளை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணும். இப்ப சம்மருக்கும் சூட் ஆகும், அது இல்லாம நம்ம ஸ்கேல்புக்கு ரொம்ப நல்லது. வெந்தயம் வந்து முடிக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தருது. தென் கருவேப்பிலை சொல்லவே தேவையில்லை, கற்றாழை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்ம சேர்த்திருக்க இந்த 4-5 இன்கிரீடியன்ஸுமே பயங்கரமான பெனிஃபிட்ஸ் தரும். அப்புறம் ஒரு சீக்ரெட் நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட. தென் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு, கண்டிஷனர்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டினியூ பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் டேமேஜ் ஆகும். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்கேல்ப்ல வந்துட்டு ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகுறது எல்லாத்தையுமே கண்டிப்பா வந்து ஸ்டாப் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சீயக்காய் யூஸ் பண்ணுங்க.
எந்த ப்ராடக்ட்டையும் ப்ரோமோட் பண்ணல. லைக் இது எல்லாமே நான் நேச்சுரல் வேல ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது இல்லாம ஹேர் க்ரோத் நெறைய நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். நெறைய குட்டி குட்டி பேபி ஹேர்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இத நீங்க நேச்சுரல் வேல ட்ரை பண்ணணும், ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது 1 டைம் 2 டைம் போட்டுட்டு எனக்கு ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகலன்னு சொல்லாதீங்க. நெறைய பேக் இருக்கு. ஆக்சுவலி இப்ப நான் ஒரு பேக் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பேக் சொல்றேன். இது எல்லாமே ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆனதுக்காக பேக் தான் இது. சோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. லைக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்றத மறக்காம ஸ்வேதா சென்னைன்ற சேனலுக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. லைக் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து வேற என்ன கண்டென்ட் ஸ்கின் கேர் ரிலேட்டடா போகணுமா இல்ல ஹேர் கேர் ரிலேட்டடா வீடியோ போகணுமான்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க கேட்கறத வச்சுதான் நான் வீடியோ போடுவேன். இந்த வீடியோமே நிறைய பேர் ரெக்யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ போடுறேன். சோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ சோ மச் கைஸ். பை.